தேங்காய் பால்ல செய்ற ஒரு ஹெல்தியான வெயிட் கெயின் ட்ரிங்க் பார்க்கலாம். இதுக்கு நான் 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 1 ஆப்பிள், ஊற வச்ச 10 பாதாம், 5 கேஷ்யூ. நான் ஒருத்தருக்கு தான் இத செய்ய போறேன். அதனால நான் பாதி ஆப்பிள தோல் சீவி எடுத்துக்கிறேன். நீங்க 2 பேருக்கு செய்ய போறீங்கன்னா, ஃபுல் ஆப்பிள தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது மிக்ஸி ஜார்ல தான் அரைக்க போறேன். இதுல கட் பண்ணி வச்ச தேங்காய், பாதாம், முந்திரி இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி விட்டு அரைச்சு நம்ம இதுல இருந்து பால் எடுத்துக்க போறோம். முதல்லயே தண்ணி சேர்த்துட்டோம்னா பாதாம், முந்திரி எல்லாம் சரியா அரைப்படாது. இதையே நீங்க பசும்பால்லயோ இல்ல பாக்கெட் பால்ல கூட செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இத அரைச்சிட்டு அப்புறமா இதுல நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்ப நைஸா அரைச்சிட்டேன். இத நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபில்டர்ல நல்லா ஸ்பூன வச்சு அழுத்துங்க. மொத்த பாலும் வந்துரும். இப்ப மறுபடியும் இத மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம். அரைச்ச விழுத மறுபடியும் நம்ம ஃபில்டர்ல சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் 3 முறை அரைச்சி இந்த மாதிரி பால் எடுத்துக்கிறேன். அதிகமா தண்ணி சேர்த்துறாதீங்க. இல்லன்னா பாலோட டேஸ்டே போயிடும். கிட்டத்தட்ட நம்ம ஆப்பத்துக்கு அரைச்சி பால் எடுக்கிறோம் பாருங்க. அதே மாதிரி தான் எண்ணெய் இதுல பாதாமும் முந்திரியும் சேர்த்திருக்கோம். எல்லாமே ஃபில்டர் பண்ணி முடிச்ச பிறகு பாருங்க. இதுல தேங்காவோட தொக்கு மட்டும் தான் இருக்கு. பாலும் எவ்ளோ திக்கா வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. இப்ப அதே மிக்ஸி ஜார நான் தண்ணி விட்டு அலசி எடுத்திருக்கேன். இப்ப இதுல பாதி ஆப்பிள் நான் பீஸா கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஆப்பிள் நைஸா அரைக்கணுன்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா இதுல அரைச்ச தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். பெரியவங்க சாப்பிடுறதா இருந்தா தேங்காவை மட்டும் அரைச்சி பால் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா அந்த பால்ல ஆப்பிள், முந்திரி, கேஷ்யூ இதெல்லாம் போட்டு அரைக்கலாம். ஆனா சின்ன பசங்க வாயில சின்ன சின்னதா திரி திரியா ஏதாவது கிடைச்சாலே போதும் சாப்பிட மாட்டாங்க. என் பொண்ணும் அப்படிதான். அதுக்காக தான் நான் அரைச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க ஒரு திக்கான, ஹெல்தியான ஒரு மில்க் ஷேக் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒல்லியா இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வாரத்துல 3 நாள் செஞ்சு குடுங்க. சூப்பரா வெயிட் கெயின் ஆகும். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, வயசானவங்க டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க.